ஹாய், வெல்கம் டு தமிழ் ஷார்ட் moral ஸ்டோரிஸ். அது ஒரு அழகான பெரிய காடு. அதில் பல விலங்குகள், புலி, யானை, குரங்கு, மான், நரி, கிளி, மயில் என எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அந்த காடு அனந்தவனம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே ஒரு விதி, யாரும் மற்றவரை காயப்படுத்த கூடாது. அதனாலதான் அந்த காடு அமைதியான காடா இருந்தது. வெயில் மெதுவாக மரங்களின் இலைகளில் விழ யானை ஆற்றில் நீராடி கொண்டிருந்தது. மானோ புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. குரங்கு மரத்துக்கு மரம் தாவி விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது குரங்கு மானை பார்த்து கேட்டது, மானே, உனக்கு எப்போ சாப்பாடு தானா? கொஞ்சம் என் கூட வந்து விளையாடலாம்ல, நானும் தனியா தானே இங்க விளையாண்டுட்டு இருக்கேன். அதற்கு மானோ, உன்ன மாதிரி அங்கே எங்கேயும் குதிச்சா 2 நாள்ல என் கால் உடைஞ்சிடும் அப்படி என்று கேலி செய்தது. அப்படி எல்லா விலங்குகளும் ஒரு நாள் ஒன்றாக கூடினார்கள். அடுத்து வரும் விழாவை எப்படி கொண்டாடுவது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பயங்கரமான சத்தம், ஏதோ ஒரு புதிய விலங்கு கர்ஜித்துக் கொண்டே வந்தது. அப்பொழுது சிங்கம் ராஜா அவனை நோக்கி சொன்னார், என் காட்டில் என்னை தவிர வேறு யாரு கர்ஜிப்பது? இந்த காடு சகோதரத்துவம் உள்ள காடு, சண்டை இல்ல காடு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா என்ன? இனிமே இங்க நான் தான் ராஜா, நீங்க எல்லாரும் நான் சொல்றதுதான் கேட்கணும். அப்படி அந்த புதிய விலங்கு ஆணவத்துடன் பேசியது. அதற்கு பின் அனைத்து விலங்குகளும் யானை தலைமைக்கு கீழ் ஒரு கூட்டம் வைத்தன. நம்ம காடு அழகா இருந்தது, இப்போ அது பயம் நிறைந்த காடா மாறி போடுச்சு. அப்படி என்று யானை சோகத்துடன் கூட, அப்பொழுது நரி, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்றது. நரியின் ஆலோசனைப்படி அனைத்து விலங்குகளும் செயல்படலாம் என முடிவெடுத்தனர். நரியின் ஆலோசனையோ புத்திசாலித்தனமானது. ஆனால் காலை வேளையில் அந்த புதிய விலங்கு வரும் நேரம் பார்த்து யானை, நரி, குரங்கு மூவரும் சேர்ந்து ஒரு குழியை நோண்டி வைத்தார்கள். சரியாக அதே வழியில் அந்த புதிய விலங்கு வந்து அந்த குழியில் மாட்டிக்கொண்டது. உடனே அனைத்து விலங்குகளும் உற்சாகமாக கத்தின. ஆனால் அந்த புதிய விலங்கோ கீழே விழுந்து காயமடைந்தது. இவர்கள் கூச்சலிடும் சத்தத்தை கேட்டு சிங்கம் ராஜாவும் அங்கே வந்து விட்டார். அப்பொழுது அந்த புதிய விலங்கோ, நண்பர்களே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நான் சண்டை போடவே நினைக்கவில்லை, நான் பாதுகாப்பு தேடிதான் இங்கு வந்தேன். மனிதர்கள் என் காட்டை எரித்து விட்டார்கள். எனக்கு உணவு இல்லை, வீடு இல்லை, எங்கு போவதென்று தெரியவில்லை. அதனால்தான் இங்கு வந்து இப்படி நடித்தேன். அப்பொழுது சிங்கம் ராஜாவோ, அப்போ நீயும் எங்களுடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அடுத்த சில நாட்களில் அனைத்து விலங்குகளும் சேர்ந்து புதிய குடில்களை கட்டின. கிளிகள் விதைகள் தூவி மரங்களை வளர்த்தன. யானைகள் ஆற்றில் தண்ணீர் ஊற்றி நிலத்தை ஈரமாக வைத்தன. குரங்குகள் பழங்களை பகிர்ந்தன. மயில் தன் இறகை விரித்து அழகாக நடனம் ஆடியது. அன்பும் ஒற்றுமையும் இருந்தா எதுவும் சாதிக்க முடியும் என்று சிங்கம் ராஜா கூறினார் என்று அனைத்து மிருகங்களும் ஒன்றாக கூச்சலிட்டனர். அந்த நேரம் வானத்திலிருந்து மழை பொழிய காடு மீண்டும் உயிர்ப்பித்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருக்க மாரல் என்னன்னா, ஒற்றுமை இருந்தா காடு கூட சொர்க்கமாகும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன். பாய். வானம் இன்னும் சிறிது மங்கலாக இருக்க பறவைகள் மெதுவாக குரல் கொடுக்க ஆரம்பித்தன. தொலைவில் மலைகளுக்கு பின்னால் இருந்த சூரியன் மெதுவாக எழுந்து வந்து தன் கதிர்களை நீட்டுகிறான். வயல் நிலங்கள் பச்சை பசேல் என்று பளபளக்கின்றன. காற்றில் நெல்மணம் கமழ்ந்து. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற தோட்டக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் கிராமத்தில் உள்ள பெரிய வீடுகளின் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான். பணக்காரர்களின் தோட்டங்கள் பச்சை பசேலென இருந்தாலும் கண்ணனுடைய வீட்டின் பின்புறம் வறண்ட நிலம் மற்றும் ஒரு கிணற்றின் மண் தண்ணீர் மட்டுமே இருந்தது. அவனுக்கு மனைவி லக்ஷ்மி மற்றும் சிறிய மகள் ஆனந்தியும் இருந்தார்கள். மகள் தினமும் தன் தந்தையிடம் கேட்பாள், அப்பா, நம்ம வீட்டுல ஏன் இன்னும் பூக்கள் பூக்கவில்லை என்று. அதற்கு கண்ணனோ, ஒரு நாள் நம்ம தோட்டம் முழுக்க பூக்கள் மலரும் என்று மலர்ந்த முகத்தோடு கூறினான். ஒரு நாள் அவன் வேலை பார்த்த வீட்டின் முதலாளி அவனை அவமதித்தார். எனது தோட்டம் பச்சையாக இருக்கு, ஆனால் உன்னுடைய வீடு ஏன் வறண்டு கிடக்குது? ஒரு தோட்டக்காரனுக்கே தன் வீட்டை மலர்க்க முடியவில்லை என்று பேசி அவனை ஏளனம் செய்தார். அந்த வார்த்தைகள் கண்ணனின் மனதை மிகவும் புண்படுத்தின. ஆனால் அவனோ கோபப்படவில்லை.
மாறாக கடவுளை நோக்கி மனமுருகி சொன்னான், ஓ ஆண்டவா, நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் என் மண்ணோ உயிர் பெறவில்லை. என்ன சோதனை இது? அதே கவலையுடன் கண்ணன் உறங்கப் போனான். அந்த இரவு ஒரு மூதாட்டி அவன் வீட்டுக்கு வந்தாள். எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். அதற்கு கண்ணனோ உடனே ஒரு மண் கலசத்தின் தண்ணீர் கொடுத்தான். மூதாட்டி தண்ணீரை குடித்துவிட்டு புன்னகையுடன் சொன்னாள், உன் நன்மை விரைவில் மலரும். இதோ இந்த மரக்கிளைகளை உன் தோட்டத்தில் நட்டுப்பார். இவை சாதாரணமானவை இல்லை, நம்பிக்கையுடன் நட்டுப்பார். அவள் போனதும் கண்ணனோ வியந்தான். அந்த மூதாட்டி யாரோ? நமக்கு நடந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும்? மறுநாள் காலை வேளையில் அந்த மூதாட்டி கொடுத்த மரக்கிளைகளை தன் வீட்டின் பின்புறம் உள்ள மண்ணில் நட்டான். அவன் அந்த மரக்கிளையை நட்ட நேரமோ என்னமோ தெரியவில்லை. மழையும் பெய்யவில்லை, பூமியே வறண்டு போனது. அப்பொழுது மகள் ஆனந்தி, அப்பா, அவங்க கொடுத்த மரக்கிளை இன்னும் அப்படியே இருக்கே, இது எவ்வளவு நாள் என்று தன் தந்தையிடம் கேட்டாள். அதற்கு கண்ணனோ, இது முளைக்க நேரம் தேவை, நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நாட்களும் கடந்து போனது. மழை இல்லாமல் தண்ணீரும் தீர்ந்தது. அவன் கிணற்றில் இருந்த கடைசி சிறிது தண்ணீரை எடுத்தான். அதை குடிக்க பயன்படுத்தாமல் அந்த மரக்கிளைக்கே ஊற்றினான். அப்பொழுது மனைவி லக்ஷ்மியோ கண்ணீருடன் சொன்னாள், நம்மளே இங்கு பசியாராம இருக்கோம், இன்னும் செடிக்கு எதற்கு தண்ணீர்? அதற்கு கண்ணனோ, விதை உயிர் பெற்று மலர்ந்தால் நம்ம வாழ்க்கையே மலரும் லக்ஷ்மி. அதே நாள் நள்ளிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கண்ணனும் குடும்பத்தாரும் வானத்தை பார்த்து கைகளை கூப்பி நன்றி சொன்னார்கள். அடுத்த நாள் காலை அவன் தோட்டத்தில் வைத்த மரக்கிளை சிறியதாக முளைக்கத் தொடங்கியது. ஒரு வாரத்தில் அது அழகான செடியாக வளர்ந்தது. கண்ணனும் தன் குடும்பத்தாரும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். அப்பா, நம்ம வீட்டிலும் பூக்கள் மலர்ந்து விட்டது என ஆனந்திக்கு ஒரே சந்தோஷம். அந்த மலர்களின் வாசனை கிராமம் முழுவதும் பரவியது. ஊர் மக்கள் வந்து கண்ணனிடம் அந்த மலர்களை கேட்டனர். ஆகையால் கண்ணன் அந்த மலர்களை சந்தையில் விற்று சிறிய வருமானம் பெற்றான். அந்த வாசனை பிரபலமானது. கண்ணனும் பிரபலமானான். காலம் கடந்தது. கண்ணனின் தோட்டமோ பசுமையாக மாறியது. அதற்கு அவன் கண்ணன் தோட்டம் என பெயர் வைத்தான். அன்று இரவு மீண்டும் அந்த மூதாட்டி கண்ணனின் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் வடிவமே மாறியிருந்தது. அவள் முகத்தில் தெய்வீக ஒளி, முதுமையோ இளமையானது. நான் நீயே வழிபட்ட தெய்வம். உன் நம்பிக்கையை சோதித்தேன், ஆனால் நீ தோற்கவில்லை. அதனால் நீ ஆசீர்வாதம் பெற்றாய். நீ நலமாக வாழ என் ஆசிகள் என ஆசிகளை வழங்கி அவள் மறைந்தாள். கண்ணன் கண்ணீர் மல்க தன் கைகளை கூப்பி, ஆண்டவா, நம்பிக்கை உள்ளவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் என்பதற்கு நானே சான்று. அதற்கு எடுத்துக்காட்டாக அவன் தனது தோட்டத்தின் நுழைவாயிலில் ஒரு பலகையை வைத்தான். நம்பிக்கையுடன் நட்ட விதை ஒரு நாள் மலரும் என்று அந்த பலகையை வைத்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? துன்பம்ன்றது கடவுளோட சோதனை. நம்பிக்கையோட உழைச்சா கண்டிப்பா அதிசயம் நிச்சயமா நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம். பாய்.